வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான் பார்க்க போறோங்க. ஆமாங்க, இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் தோசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா டக்குன்னு நம்ம ஊற வச்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே நம்ம அரைச்சிட்டு தோசை ஊத்திடலாங்க. புளிக்க வேண்டியது இல்லை. இதுக்கு வந்து உளுத்தம் பருப்புலாம் எதுவுமே தேவையில்லை. டக்குன்னு ஈஸியா செஞ்சிடலாங்க. நம்ம மாவு கையில் இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி தோசையெல்லாம் கூட செய்யலாம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாங்க. நம்ம வீட்டில் மாவு கையில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை ஊற்றலாங்க. ஊற வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம அரைச்சிட்டு தோசை ஊற்றிடலாம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் தோசை செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசி 1 டம்ளர், பச்சை அரிசி 1 டம்ளர், துவரம்பருப்பு 1 டம்ளர், மூணுமே சம விகிதத்தில் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து நம்ம பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை அப்புறமா ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மட்டும் இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். துவரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஊற வச்சாச்சு. இது ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம துவரம்பருப்பை ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி 1 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சுங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இப்போது துவரம்பருப்பை ஊற வைக்க போகிறேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு சீக்கிரம் அரைஞ்சிரும். அதனால் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதுமானதுங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போது நான் நல்லா ஊறினா அரிசியை வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டேங்க. பருப்பை தனியாக அப்படியே தான் வச்சுருக்கேன். அரிசி வந்து பாதி அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில் துவரம்பருப்பை சேர்க்க போகிறோங்க. துவரம்பருப்பை ஒன்றாவே சேர்த்துட்டோம்னா ரொம்ப மையாக அரைப்பட்டுரும். இப்போ அரிசி பாதி அரைஞ்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க துவரம்பருப்பு இதோட சேர்த்தாச்சுங்க. தேவைக்கு இப்போ நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா நம்ம தாராளமாக விட்டே அரைச்சிக்கலாங்க. இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாயே சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக 2 சிட்டிகை போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரா பக்குவத்தில் அரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் அரைப்பட்டுங்க. ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தோசை மாவு பதத்தில் பார்த்திங்களா, கையில் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த நரநரப்பு இருக்கணும். நைஸ் ஆயிடுச்சுன்னா தோசைக்கல்லில் ஒட்டிக்கிட்டு தோசை சரியாக வராதுங்க. நீங்கள் கொஞ்சமாக அரைக்கிறதா இருந்தால் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு அரைச்சதால் கிரைண்டர்லேயே அரைச்சிட்டேன். இப்போ இது கட்டியாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கூடவே அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கரைச்சிட்டு தான் தோசை ஊற்ற போகிறோம். நம்ம அரைச்ச மாவை புளிக்க வைக்க வேண்டியது இல்லைங்க. உடனே ஊற்றலாம். அப்படி புளிக்க வைக்கிறதா இருந்தாலும் சும்மா அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் வெளியில் வச்சுட்டு ஊற்றலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா நீர்க்க இருந்தால் தான் இந்த தோசை ரொம்ப நல்லா வரும். நான் வந்து பாதி மாவை கரைச்சி வச்சுருக்கேன். பாதி மாவை வந்து அப்படியே கெட்டியாகவே வச்சுருக்கேன். தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாங்க. அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே புளிக்காமல் உள்ளே வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்ச மாவில் தான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்ட போகிறேன். இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்குங்க. தோசைகள் ஊற்றிடலாம். நீங்கள் இதில் விருப்பப்பட்ட நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய் தான் விடுறேங்க. இதை நம்ம மூடி போட்டும் ஊற்றலாம், திருப்பி போட்டும் ஊற்றலாம். நான் இன்றைக்கி பெரட்டி விட்டு தான் ஊற்றுறேங்க. இப்போ பாருங்கள், கீழே நல்லா செவந்து தெரியும். வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பெரட்டி விடுறதுக்கும் சூப்பராக வந்திருக்கு. நல்லா 2 பக்கமும் வெந்து வந்தால் தான் இந்த தோசை நல்லா இருக்குங்க. அதனால் நான் வந்து பெரட்டி போட்டு தான் எடுக்கிறேன். நல்லா அந்த வேகும் போதே அந்த பருப்பு மணம் வருதுங்க. சீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஆட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த வாசம் வருது. இப்போ இது எடுத்துடலாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். இப்போ நான் அடுத்த தோசையும் ஊற்றுறேங்க. எந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் மிதமான தீயிலே வேக வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒரே நிமிஷத்தில் நல்லா கீழே செவந்து வந்துடுங்க. வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் அடுத்தடுத்த தோசைகளையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க.
ஒரு தோசை எடுத்ததுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு டவலால் தோசைக்கல்ல தொடச்சிட்டு ஊற்றிக்கங்க. மாவு மட்டும் இந்த மாதிரி நீர்க்க கரைச்சிக்கணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன பக்குவத்தில் அரைச்சிக்கணும். கொஞ்சம் குருணையாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைப்பட்டுருச்சுன்னா அப்புறம் தோசைக்கல்லில் ஒட்டிக்கும், தோசை வராது. இன்றைக்கி இந்த உடனடி தோசைக்கு எங்கள் வீட்டில் 2 விதமான சட்னி அரைச்சிருக்கேங்க. தக்காளி வெங்காய சட்னியும் அரைச்சிருக்கேன், கூடவே தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேன். ஆனால் தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்ல காம்போவாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து சீரகம், கருவேப்பிலை, மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா. அதனால் வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், டக்குன்னு நமக்கு ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமா சேர்த்து தோசை சுட்டு அடிக்காச்சுங்க. கொஞ்சம் உங்களுக்கு சட்னி வச்சு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சாதாரணமாக இதுக்கெல்லாம் நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. தேங்காய் சட்னிக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த வெங்காய சட்னிக்கு ஓகே, நல்லா தான் இருக்குங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின இந்த இன்ஸ்டன்ட் தோசை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், அப்படியே தொடும்போதே வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து ரஃப்பாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது தோசை. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடியும் கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.